அண்மை செய்தி. ஆளுநர் ஆர்.என். ரவி மற்றும் நடிகை குஷ்பு உள்ளிட்டோரை ஆபாசமாக பேசிய வழக்கில் திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி விதிக்கப்பட்ட 2 ஆண்டு சிறை தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சென்னை 6வது கூடுதல் அமர்வு நீதிமன்றம் தண்டனை நிறுத்தி வைத்து உத்தரவு பிறப்பித்துள்ளது தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கடந்த மாதம் எழும்பூர் நீதிமன்றம் பிறப்பித்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவின் அடிப்படையில் தற்போது இந்த தண்டனையால் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆளுநர் ஆர்.என். ரவி மற்றும் நடிகை குஷ்பு குறித்து திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஆபாசமாக பேசிய வழக்கினில் தண்டனை விதிக்கப்பட்டது. இதனை எதிர்த்து அவர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கினில் இந்த தண்டனையால் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரண செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியின் தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. வழக்கு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். வணக்கம். சென்னை கொடுங்கையூரில் கடந்த 2023ஆம் ஆண்டு நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய அப்போதைய திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்பவர் தமிழக ஆளுநர், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், முன்னாள் முதல்வர் பழனிசாமி, தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை மற்றும் குஷ்பு ஆகியோர் குறித்து அருவத்தக்க ஆபாச வார்த்தைகளால் பேசியதாக கொடுங்கையூர் போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை எழும்பூர் 10வது பெருநகர் குற்றவியல் நீதிமன்றம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 20,000 ரூபாய் அபராதம் வைத்து கடந்த பிப்ரவரி 13ஆம் தேதி தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தரப்பில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவானது சென்னை 6வது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது ஆதாரங்களையும் சாட்சியங்களையும் முறையாக பரிசீலிக்காமல் விசாரணை நீதிமன்றம் தனக்கு தண்டனை விதித்துள்ளதாக வாதங்கள் வைக்கப்பட்டது. தண்டனையை நிறுத்தி வைக்க கோரிய இந்த மனு மீது இன்று உத்தரவு பிறப்பித்த 6வது கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி பாண்டியராஜன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு விதிக்கப்பட்டிருந்த அந்த 2 ஆண்டுகள் சிறை தண்டனையை நிறுத்தி வைத்து தற்போது உத்தரவிட்டிருக்கிறார். ராம்குமார். கிருஷ்ணமூர்த்தி, தகவலுக்கு நன்றி.